சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 12. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழில் மெய்களால் போற்றி வணங்குகின்றேன். தத்துவ ஞான பாதையில் நம்மை அழைத்துச் செல்கிற மணவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சித்தாந்த சாஸ்திரத்தின் மூலவராக கருதப்படுகிற மெய்கண்டாருடைய திருவடிகளை நம் உச்சி மேல் வைத்து உமக்கின்றோம். தத்துவ ஞானத்தை கேட்கிற மனநிலையோடு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த சில நாட்களாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை படித்து வருகிறோம். ஐயா ஆனந்தராஜன் அவர்களுடைய உரை விளக்கத்தோடு படித்து வருகிறோம். நேற்றைய வகுப்பு நின்று விட்டது. நீங்கள் எல்லோரும் வகுப்பில் காட்டுகிற ஆர்வம் என்பது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. உங்களால் நான் என்னை கூர்தூட்டிக் கொள்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். இனி சம்பிரதாயங்களை முடித்து வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்பதம் சேர் அந்திநிற தந்திமுக தொந்திவயிற் கைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாகா நானேது நீயேது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோக நிகழ் புதல்வா உற்று. ஆன்ம தத்துவம் பெயர் காரணம். இத்தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவம் எனப்படுகின்றன. இப்பெயருக்கான காரணம் அறிதற்குரியது. ஆணவம், கன்மம், மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்டருத்திரர். அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவர். ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இதுல ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஸ்ரீகண்டருத்திரரையும் அந்த ஆன்ம என்ற சொல் குறிக்கிறது என்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீகண்டருத்திரர் யார் என்றால் கீழே இருந்து மேம்பட்டு உயர்நிலைக்கு வந்து ஒரு ஆன்மாவிலே இறைவன் தன்னுடைய அருட்சக்தியை பயன்படுத்தி பதித்து அவருக்கு ஐந்தொழில் உரிமை கொடுப்பான். ஆகவே ஸ்ரீகண்டருத்திரரும் நம்மை போல ஒரு ஆன்மாவாக இருந்து உயர்நிலை பெற்றவர் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அவராலேதான் இந்த ஆத்ம தத்துவங்கள் தோற்றுவித்து ஒடுக்கப்படுகிறபடியால் அவரையும் அவருடைய பெயரையும் சுட்டி ஆன்ம தத்துவங்கள் என்று இதற்கு பெயர் வந்தது என்று சொல்லுகிறார். ஆன்ம தத்துவத்தில் உள்ள ஆன்மா என்ற சொல் ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இவ்வாறன்றி சகலராகிய ஆன்மாக்களுக்கு சிறப்பாக உரியனவாய் நிற்றல் பற்றி
இத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும். இதுகாரும் நாம் விரிவாக அறிந்த செய்திகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். உலகுக்கு முதல் காரணம் மாயை. அது சுத்த மாயை. அது சுத்த மாயை, அசுத்த மாயை என இரு பகுதியாய் நிற்கும். அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமே பிரகிருதி மாயை. நாம் வாழும் உலகுக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாயிருப்பது இப்பிரகிருதி மாயையே ஆகும். பிரகிருதியிலிருந்து முதலில் அந்தக்கரணங்களும், பின்னர் ஞானேந்திரியங்களும், கர்மேந்திரியங்களும், அவற்றின் பின்னர் தன்மாத்திரைகளும், அவற்றிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும். பூதங்களின் பரிணாமமே இவ்வுலகம். சரி, ஒரு தொகுப்பு இதுவரை படித்ததனுடைய ஒரு தொகுப்பு சொல்லி இருக்கிறார். ஆசிரியர் கீழிருந்து விளக்கிச் செல்லுதல். பிரகிருதியிலிருந்து தொடங்கி பூதங்கள் முடிய உள்ள 24 தத்துவங்களையும் அவை தோன்றும் முறையிலே வைத்து காட்டினோம். இது தோற்ற முறையாகும். ஆயின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் இம்முறையினை மேற்கொள்ளவில்லை. அவர் கீழிருந்து தொடங்குகிறார். அதாவது பூதங்களை முதலில் விளக்கி பின் மேல் மேல் உள்ளவற்றை விளக்கிச் செல்கிறார். ஆசிரியரது அணுகுமுறை பற்றி தொடக்கத்திலேயே குறிப்பிட்டோம். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு செல்லுதல் என்பதே அவர் பின்பற்றும் முறையாகும். தத்துவங்கள் அனைத்திலும் தூலமாய் உள்ளவை பூதங்களாகும். அவற்றின் காரியங்களே இவ்வுலகும் இதன் கண் உள்ள அளவற்ற பொருள்களுமாகும். இவ்வாறு பூதங்கள் தூலமாய் காரியப்பாட்டில் புலனாகும் பொருளாய் நிற்றலின் நமக்கு தெரிந்த பொருளாகிய அவற்றையே முதலில் எடுத்துக்கொண்டு விளக்க புகுகின்றார் ஆசிரியர். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், தத்துவங்களை ரெண்டு விதமாக விரிப்பார்கள். ஒன்று தோற்ற முறைமை, அடுத்தது ஒடுக்க முறைமை. தோற்ற முறைமை என்பதுதான் நியாயமான முறைமை, எப்படி எங்கே தோன்றி எப்படி அது விரிந்து கொண்டு போகிறது என்பது தான் அதற்கான ஒரு நேர்மையான விளக்கம். ஆனால் நமக்கு தெரிந்த விஷயத்திலே இருந்து தெரியாத விஷயத்துக்கு போறது என்பது ஒரு சுலபமான முறை என்றபடியால் சில நூலாசிரியர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நிலத்திலே இருந்து தொடங்குவார்கள். தத்துவத்தை விளக்கி மேலே 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 போகிறதாக அந்த தத்துவ விரிவை செய்து கொண்டு போவார்கள். மனவாசகம் கிடந்த தேவனார் நிலத்திலே இருந்துதான் தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து பூத விரிவை, அந்த தத்துவ விரிவுகளை சொல்ல போகிறார். இந்த நூலாசிரியர் நமக்காக என்ன செய்தார் என்றால், திடீரென்று பூமியிலிருந்து தொடங்கி போனால் எங்களுக்கு ஒன்றும் ஒரு புதுமானவனுக்கு, நீங்கள் எல்லாம் ஓரளவு தத்துவம் படித்தவர்கள் என்றபடியால் உங்களுக்கு அந்த அடிப்படை புரிகிறது. ஒரு புதுமானவன் திடீரென்று தத்துவத்துக்குள்ளே வருகிற பொழுது பிரகிருதி மாயை, குண தத்துவம் அப்படி சொல்ல தொடங்கின உடனே ஒன்றும் புரியாத ஒரு பிரமிப்பு உருவாகும் என்பதற்காக இந்த நூலாசிரியர் நமக்கு இறங்கி, இதை முதல் படிக்கிறவர்களுக்கு இறங்கி இந்த ஆத்ம தத்துவங்களை தோற்ற முறையிலே நமக்கு விரிவித்தார். அதுதான் இப்ப இவ்வளவு நானும் நாங்க படிச்சது தோற்ற முறையிலே விரிவித்தார். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மனவாசகம் கடந்த தேவனால் அப்படி பண்ணவில்லை, ஒடுக்க முறையிலே தான் சொல்ல தொடங்குகிறார் என்று சொல்லி கீழிருந்து தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து சொல்ல தொடங்குகிற முறைமைதான் அவர் சொல்லுகிற முறைமை என்று சொல்லிவிட்டு பாடத்துக்குள்ளே நுழைய நம்மை அழைக்கிறார். முதலில் எடுத்துக்கொண்டு விளக்கப் போகிறார் ஆசிரியர். அப்போ அவருடைய அடுத்த பாடு ஐம்பூதங்களின் வடிவம் என்று பூத வடிவை பற்றி விளக்கம் பண்ணுகிறது. அந்த பாடலுக்குள்ளே நுழைவு. பாடல் 4. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி, ஏற்கும் மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால், வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று. பஞ்சபூதங்களினாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. இந்த ஐம்பூதங்களினுடைய விவரங்கள் சொல்ல போகிறார். எங்களுக்கு நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கின்ற அந்த பூதங்களும் தான் தன்மாத்திரையினுடைய விரிவாக இருக்கிறவை. அவற்றினுடைய விளக்கங்கள் சொல்ல தொடங்குகிறார் நூலாசிரியர். இந்த பாடலில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஐம்பூதங்களுடைய அணு வடிவங்களை குறிக்கிறார். நினைத்து பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள்
அணு வடிவங்களை ஆராய்ந்து பண்ணி அதனுடைய வடிவங்களாக காண முயன்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏதோ கிண்டல் பண்ணுவோம். இந்த 5 பூதங்களுக்குமான அணு வடிவங்களை சொல்வதுதான் இந்த பாடல். நீங்கள் தொடர்ந்து படி. பதவுரை. பூமி மண் நாற்கோணம் நாற்கோண வடிவு உடையது. புனல் நீர் மதியின் பாதி நண்ணும் பாதியாய் உள்ள சந்திரனைப் போல அரைவட்ட வடிவனதாய் இருக்கும். அனல் நெருப்பு முக்கோணம் ஏற்கும் முக்கோண வடிவை பொருந்தும். எப்போதும் ஆர்க்கும் கால் எப்போதும் இயங்கி ஓசை செய்யும் காற்று. அறுகோணம் அறுகோண வடிவனதாகும். ஆகாயம் வான் வட்டம் வட்ட வடிவாய் இருப்பது. ஆன்மா உருகாயம் உயிர் வினைக்கு ஈடாக பொருந்துகின்ற தூல சரீரம். இவற்றால் இப்பூதங்களின் பரிணாமத்தால் உற்று ஆம் ஏற்பட்டு உயிருக்கு அமைந்ததாகும். அதாவது ஒவ்வொரு பூதங்களினுடைய அணுவடிவத்தை விளங்கப்படுத்துகிறார். மண்ணினுடைய அணுவடிவம் நாற்கோணம், நீரினுடைய வடிவம் பிறைச்சந்திரன் வடிவம், பாதி பிறைச்சந்திரன் வடிவம், நெருப்பினுடைய அணுவடிவம் முக்கோணம், காற்றினுடைய வடிவம் அறுகோணம், அதுபோல ஆகாயத்தினுடைய அணுவடிவம் வட்ட வடிவம் என்று இந்த 5 வடிவங்களையும் பிரித்து சொல்கிறார்கள். இது 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 என்னென்றால் அவர்கள் சொன்ன செய்தி அப்படியே ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலேயே கண்டு சொல்வது. எப்படி கண்டார்கள் எது கண்டார்கள் என்ற வழிமுறைகள் இன்றைக்கு போல அதிலே சொல்லப்படாது. அவர்கள் ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலே கண்ட அணிவடிவங்களை இங்கே வகைப்படுத்துகிறார். நான் இதை படிக்கிற பொழுது சும்மா என்னுடைய கற்பனைக்கு நினைத்து பார்ப்பேன். அது எந்த அளவு தூரம் சரி என்று இல்லை. இந்த அணிவடிவங்களுக்கும் இந்த பூதங்களுக்கும் தொடர்பு இருக்குமாற் போல எனக்கு தெரியும். பாருங்கள், பூமிக்கு நாட்கோணம் என்றால் சதுர வடிவம். பூமியினுடைய அணுவடிவம் சதுரம். சதுரங்கள் தான் ஒன்றையொன்றி பொருந்தி ஒரு தோற்றமாக, நிலம் போன்று ஒரு தோற்றமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு தெரிந்தானே, இந்த பிளாக்ஸை அடிக்கிற பொழுது ஒரு பரவல் வரும். இது சும்மா ஒரு கற்பனையான ஊகம்தான். இதுக்கு சட்டமாக என்னிடம் கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. சதுர அணுக்கள் சேருகிற பொழுது நிலம் போன்ற ஒரு தளம் உருவாவதற்கு வாய்ப்பு. அடுத்தது, நீர் என்பது அலைகளாக அசைகிறது. ஒன்றிலே ஒன்று அலைகளாக அசைவதற்கு நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த அரை புற வடிவம் என்பது அந்த நீர் என்கின்ற அந்த இப்படி உங்களுக்கு தெரியும் தானே, தண்ணீர் என்றால் ஒரு அலைகளாக அசைகிற தன்மைக்கான அணுவடிவம் பொருந்துகிறது போல தெரிகிறது. அடுத்தது அக்கினி மேல் நோக்கி எழும்புவது. அதற்கு எங்களுக்கு முக்கோண வடிவம் அது மிக பொருத்தமாக இருக்கிறதாகவே படுகிறது. முக்கோண வடிவம் தான் அக்கினியினுடைய வடிவம் என்கிறார்கள். அடுத்தது காற்றுக்கு அறுகோணம், அது இயங்கிக் கொண்டே இருப்பது, ஒன்றை ஒன்று முட்ட சுத்தி கொண்டே இருக்கும், அறுகோணம் பொருந்துகிறது. ஆகாயம் மொத்தமாக உள்வாங்கி நிற்கிறது, உலகத்தை உள்வாங்கி நிற்கிறது என்றபடியால் வட்ட அணு என்பது பொருத்தம் போல எனக்கு தெரிகிறது. இது நான் படிக்கிற பொழுது ஊகித்துக் கொண்டு படிப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்திலே என்னை கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதிலிருந்து நீங்கள் ஏதாவது மேலே போய் சிந்திக்க முடிந்தால் அது எனக்கும் சொன்னால் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுதான். இனி அவருடைய பொழிப்புரைக்குள்ளே நுழைகிறோம். பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாய் இருக்கும். ஒரு நூலை படிக்கிற பொழுது முதல் நூலாசிரியர் சொல்வதை கேட்க வேணும். பிறகு நமக்கென்றும் கடவுள் ஒருவருக்கு ஒரு புத்தியை தந்திருக்கிறான். அது அந்த புத்தி என்ன சக்தி என்பது கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு சில எண்ணங்கள் வந்தால் அதையும் நாம் தொகுத்து பார்க்கிறதிலே தப்பில்லை. ஆனால் அந்த தொகுப்பிலே பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நான் சொன்னதுதான் சரி என்று பிடிவாதம் பிடிக்க போனோமோ அது சிக்கலாக போய்விடும். இப்படியும் இருக்கலாம் என்று சிந்திப்பதிலே தவறில்லை. ஆகவே உங்கள் கற்பனைக்கு வரக்கூடிய சிந்தனைகளையும் இதிலே நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக இதை சொன்னேன். படி. பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாய் இருக்கும். நீர் பாதிமதி போல அரைவட்ட வடிவாய் இருக்கும். நெருப்பு முக்கோண வடிவாய் இருக்கும். காற்று அறுகோண வடிவாய் இருக்கும். வான் வட்ட வடிவாய் இருக்கும்.
உயிர் பெறுகின்ற உடம்பு இப்பூதங்களின் சேர்க்கையால் ஆனது. சொல்ல வந்த விஷயம் இதுதான். உயிருக்கு தனு கரண புவன போகம் ஒன்றையும் இந்த பிரகிருதி மாயை தான் வழங்குகிறது. அதிலே இந்த தனு என்கின்ற இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்படுகிறது. அதை சொல்ல வருகிற பொழுது பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விளக்கம். நிலம் முதலிய ஐம்பூதங்கள் வடமொழியில் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் எனப்படும். இவற்றுக்குரிய வடிவங்கள் மேற்கூறியவாறு ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. நமக்கு கிடைத்துள்ள பருவுடம்பு பஞ்சபூதங்களின் கூட்டத்தால் அமைந்தது. உடம்பிலுள்ள என்பு, தசை, மயிர், தோல், நரம்பு என்பவை பிருத்திவியின் கூறுகளாம். தாத்விகங்களிலே இதை சொன்னார். சிறுநீர், குருதி, வியர்வை முதலியவை அப்புவின் கூறுகள். பசித்தி, உடம்பில் வெப்பம் முதலியவை தேயுவின் கூறுகள். பிராணவாயு முதலியவை வாயுவின் கூறுகள். 10 வகையான நாடிகள் ஆகாயத்தின் கூறுகளாகும். நமக்கு புலப்படுகின்ற நிலம், நீர் முதலியவை தத்துவங்கள் அல்ல, இவை காரிய பொருள்கள். இவற்றிற்கு காரணமான பஞ்சபூத தத்துவங்களுக்கே இங்கு வடிவம் முதலியவை கூறப்படுகின்றன. இது இந்த நூலாசிரியருடைய கருத்து. இந்த பாட்டு முடியுதுங்கய்யா இங்க. சரி சரி. அதாவது பூத பஞ்சபூதம், உடம்புக்கு காரணமான பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் இந்த பாடலிலே சொல்லப்பட்டது. இவ்வளவுதான். பாடல் 5. பூதங்களின் நிறமும் எழுத்தும். பொன்பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா என்பார் என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், பூதங்களுடைய அணிவடிவு சொன்னார்கள். இனி பூதங்களுடைய நிறம் சொல்லுகிறார்கள், கலர். அதுவும் சொல்லி இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. அந்த பீஜ மந்திரத்தினுடைய அந்த பீஜ மந்திரமாக இருக்கக்கூடிய அச்சரங்களையும் தொகுத்து இந்த பாடலில் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு செய்தி சொல்ல வேண்டும், நீங்கள் வாசியுங்கள். நான் சொல்றேன். பொன்பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பதவுரை. பார் பொன், மண் பொன்னிறமுடையது. புனல் வெண்மை, நீர் வெண்ணிறமுடையது. பொங்கும் மணல் சிவப்பு, ஓங்கி எழும் நெருப்பு செந்நிறமுடையது. வன்கால் கருமை, வலிமை பொருந்திய காற்று கருநிறம் உடையது. வளர்வான் தூமம், பறந்து விரிந்த ஆகாயம் புகை நிறம் உடையது என்பார். இவ்வாறு ஐம்பூதங்களின் நிறங்களை யோக காட்சியால் கண்டுணர்ந்தார் கூறுவர். பார் ஆதிக்கு, மண் முதலிய இப்பூதங்களுக்கு உரிய. எழுத்து, அவைகளை உடன் நின்று தொழிற்படுத்தும் வித்து எழுத்துக்கள், அதாவது பீஜாட்சரங்கள். லா வா ரா யா ஆ முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். அது அவ்வெழுத்து, அதாவது அப்பூதங்களில் என்றும் எப்பொழுதும் அழுத்தமதாய் நிற்கும், அழுந்தி நிற்கும். பொழிப்புரை. மண் பொன்னிறமுடையது, நீர் வெண்ணிறமுடையது. பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறமுடையது. வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது. எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு
பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் முதலிய பூதங்களை உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் முறையே லா, வா, ரா, யா, ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். விளக்கம்: மூல எழுத்து வடமொழியில் பீஜாட்சரம் எனப்படும். பீஜம் அதாவது வித்து. ஹ என்னும் வித்தெழுத்து செய்யுளில் அ என குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். ஐயா, இங்க ஒலிகள் போட்டிருக்காங்க, பெரிய ஆளா போட்டிருக்காங்க, அது தவறுன்னு நினைக்கிறேங்க ஐயா. தவறு. எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். அவையே அவ்வப்பொருள்களுக்குரிய மந்திரங்கள் அல்லது வித்து எழுத்துக்கள் ஆகும். அம்முறையில் இங்கு பூதங்களுக்குரிய வித்தெழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இறைவனது சக்தியாகிய திருவருள் எதனையும் நேராக தொழிற்படுத்தாது. அது சுத்த மாயையை ஊடகமாகவும் நிலை கொண்டு நின்று பிறவற்றை தொழிற்படுத்தும் என்பது. மூல ஒலிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன. அவை திருவருளுக்கு ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் அமைகின்றன. திருவருள் அவற்றை இடமாக கொண்டு பதிந்து நின்று அவற்றின் வழியாக ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது பற்றியே மூல ஒலிகள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்பட்டது. அதோடு முடியுதுங்க இந்த பாட்டு. பொழிப்புரையில இருந்து நாங்கள் படிப்போம். பொழிப்புரை: மண் பொன்னிறம் உடையது, நீர் வெண்ணிறம் உடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறம் உடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் என்ற பகுதி மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பாடத்தை சொன்னால் இதெல்லாம் எதை வைத்து, எந்த கருவியை வைத்து கண்டுபிடித்தார்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில் யோக காட்சி என்ற ஒரு காட்சி இருக்கிறது. இந்த காட்சியை பற்றி நாங்கள் முன்பு திருக்குறள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். மேலோட்டமாக சொல்லுகிறேன். காட்சி மூவகைப்படும். அதாவது பிரமாணம் மூவகைப்படும். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று ஒரு உண்மையை நிறுவுவதற்கு காட்சி ஒரு பிரமாணமாக நமக்கு இருக்கு. இந்த காட்சியை பிறகு 4 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று வாயில் காட்சி, அடுத்தது மானத காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி, அடுத்தது யோக காட்சி என்று காட்சியை 4 வகையாக பிரிப்பார்கள். எல்லாம் போக போக உள்ளே போற விஷயங்கள் தான், வெளியே போற கல்வி இல்லையே இது. ஆகவே உள்ளே போகிற விஷயங்கள். ஒரு உண்மையை நிறுவதற்கு 3 பிரமாணம்: காட்சி, அனுமானம், ஆகமம். இதுவும் உண்மையை நிறுவுகிற அடிப்படை பிரமாணங்கள். காட்சி பிரமாணத்தை பிறகு 4 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அது வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று 4 பகுதிகளாக பிரியும். ஒரு அடிப்படை நோக்கி சொல்லுகிறேன். வாயில் காட்சி என்பது பொறிகளிலே நிகழ்வது. கண்ணாலே நான் பார்க்கிறேன், காதாலே கேட்கிறேன், மூக்காலே மணக்கிறேன், வாயாலே சுவைக்கிறேன், உடம்பாலே உணர்கிறேன் என்பது இந்த பொறிகளாலே ஏற்படுகிற அறிவுணர்ச்சி. அதைத்தான் வாயில் காட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த வாயில் காட்சிக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அது காட்சியை 2 பதிவாக பிரிவார்கள். ஒன்று நிர்விகற்ப காட்சி, மற்றது சவிகற்ப காட்சி என்று. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. அறிவியல் கல்வி கற்கிற பொழுது நாங்கள் என்ன கலை சொற்கள் பயன்படுத்துவோம் என்கிறோமே, அப்படியான கலை சொற்கள்ல இவையெல்லாம் சேரும். என்னவென்றால், சவிகற்பம் என்றால் ஒரு பொருளை பகுத்து அறியும் காட்சி, இன்னது என்று பகுத்தறியும் காட்சி. நிர்விகற்பம் என்றால் பகுத்தறியாமல் பொதுப்பட அறிகிற காட்சி. இப்ப நமக்கு கண்ணிலே ஒரு காட்சி விழுகிற பொழுது நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம்? இப்ப புத்தகம், நான் இதை காட்டுகிறேன், கண்ணிலே விழுகிறது. நீங்கள் உடனே உங்களுக்கு இது புத்தகம் என்று தெளிவாக தெரிவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி தெரிவதில்லை.
அதற்கு ஒரு படிமுறையிலே தான் இந்த காட்சிகள் நமக்கு தெரிய வருகிறது. நான் இப்படி புஸ்தகமாக உங்களுக்கு கண்ணிலே காட்டுகிற பொழுது முதல் நிலை காட்சி நிர்விகற்ப காட்சியாகத்தான் இருக்கு. இது புஸ்தகம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு மேலோட்டமான பிரிக்கப்படாத ஒரு காட்சி தான் கண்ணிலே விடும். நான் ஒரு உறுப்பிலே வைத்து சொல்கிறேன், நீங்கள் 5 உறுப்புக்கும் பிரபுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த சத்தம் இதுல வீதியாலே கார் போகிறது என்று நான் சொன்னால் அது உடனே என் காது கேட்டு காருக்கு அது கார் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. முதல் விழுகிற பொழுது வெறும் சப்தமாகத்தான் காதிலே விடும். அது மாதிரி ஒரு வாசம் வருகிறது, வடை என்று முடிவு செய்கிறேனே, வடை சுடுகிறான்னு முடிவு செய்கிறேனே, அது உடன் நிகழ்வதில்லை. முதல் நிலையிலே பொறிகளிலே இந்த காட்சிகள் வருகிற பொழுது பிரிக்கப்படாத காட்சியாகத்தான் இவை வருகின்றன என்பது நம் மேலோர்களுடைய கருத்து. அறிவுபூர்வமாக இந்த விஷயங்களை அவர்கள் ஆராய்கிற பொழுது ஏற்பட்ட கருத்து. பொறிகளிலே வருகிற காட்சி நிர்விகற்பமாக பிரிவில்லாமல் இருக்கும். இனி நான் ஒரு உறுப்பிலே வைத்து சொல்லுகிறேன், நீங்கள் மற்ற உறுப்புகளில் பிறகு அதை சிந்தித்துக் கொள்ளலாம். கண்ணிலே ஒரு காட்சி விடுகிறது, இதை காட்டினால் இப்போ இது இப்படி புஸ்தகம், இது சிவன் படம், இதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு வேலை என்னவென்றால் தான் காணுகிற நிர்விகற்ப காட்சியை வாங்கி உள்ளே அனுப்புவது. அந்த கரணங்களிடம் இது புறக்கரணங்கள், காட்சிகளை காண்பவை புறக்கரணங்கள். புறக்கரணங்களிலே நிகழ்கிற காட்சிகளுக்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்றால் நிர்விகற்ப காட்சி என்று பெயர் வைக்கிறார். இந்த நிர்விகற்ப காட்சியை அது உள்ளே அனுப்பும். இந்த பொறிகள் வாங்கி உள்ளே அனுப்பும். உள்ளே 4 பேர் இருக்கிறார்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்று தீர்மானிக்கப்பட்ட ஆட்கள். எங்களுக்கு இவ்வளவு நடக்கிறதா என்று எங்களுக்கு கொஞ்சம் தொடக்கத்திலே பிரமிப்பாக கூட இருக்கும். சொல்லி முடிகிற பொழுது அந்த பிரமிப்பு உங்களுக்கு நீங்கும். அப்போ இந்த கண் வாங்கின காட்சியை உள்ளே அனுப்பினால் அந்த கரணங்களுக்கு அது போய் சேரும். அந்த கரணங்களிலே முதலாக அந்த காட்சியை வாங்குகிற ஆளுக்கு பெயர் மனம். மனம் என்ற உறுப்புக்கு போகும். மனம் என்ற அந்த கரணம் கூட உங்களுக்கு தெரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இங்கே அடிப்படையிலே நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு முன்பே சொன்னேன், சித்தம் என்பது மனம், புத்தி, அகங்காரத்தினுடைய தொகுப்பு நிலை. ஆகவே நாங்கள் இங்கே 3ஐத்தான் பேச போகிறோம். மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3க்குள்ளே போய் இந்த செய்தி போய் சேரும். சேர்ந்த உடனே மனதுக்கு வேலை என்னவென்று கேட்டால், ஒரு பொருள் பற்றிய செய்தி வந்ததும் இது அதுவா இதுவா என்று ஆராய்வது மனதினுடைய வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் முன்பே சொல்லி இருந்தாலும் திருப்பி ஒரு நினைவூட்ட, என எனக்கே சொல்லுகிற பொழுது புதிதாக இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். மனதுக்கு போன உடனே மனம் அந்த காட்சி, அது கண்ணாலே வந்ததோ, காதாலே வந்ததோ, மூக்காலே வந்ததோ, எதால வந்த காட்சி என்றாலும் ஒரு நிர்விகற்பம், பிரிவில்லாத ஒரு காட்சி வரும். மனம் அந்த காட்சியை வைத்துக்கொண்டு இது என்ன காட்சி என்பதை ஆராய்ந்து ஒரு ஃபைல் போட்டு எல்லாம் டக் டக்குன்னு அதன் அடையாளங்களை குறிக்கும். கிட்டத்தட்ட அப்படி அந்த மாதிரி கற்பனை பண்ணி கொள்வோம். இது என்ன கலரு, என்ன இது, எப்படி எல்லாம் தெரிகிறது என்று அது எல்லாவற்றையும் குறித்து விட்டு அதுவா இதுவா என்று குழம்பும். குழம்பின நிலைக்கு பிறகு அதை என்ன செய்யும் என்றால் அந்த ஃபைலை புத்திக்கு அனுப்பும். புத்திக்கு வேலை நிச்சயித்தல். ஏன்னா அது சாத்விக குணத்தினுடைய அடிப்படையிலே பிறந்த ஒன்று, அது நிச்சயிக்கும். புத்தியிலே பல்லாயிரம் பிறவிகளிலே நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட, ஆன்மாவுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் சிறு சிறு கூறுகளாக பதியப்பட்டிருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர்ல நீங்கள் எனக்கு அதுல பயிற்சியில சும்மா பழகினவர்களோட கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் ஜிப் பண்றது என்று சொல்லி சின்ன சின்னதாக அனுப்பி விடுறாங்க. பிறகு அதை தட்ட அது வெளியிலே வரும். அப்படி ஒரு முறை இருக்கிறது அல்லவா? நான் பிள்ளையாக திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி புத்தியிலே எத்தனையோ புறவி அனுபவங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டு உள்ளே கிடக்கிறார் புத்தி என்ற அந்த தத்துவத்திலே. இப்போ மனம் ஆராய்ந்து தான் கண்ட விஷயங்களை தொகுத்து புத்திக்கு அனுப்பின உடனே புத்தி அது அந்த கம்ப்யூட்டர்ல போய் இதுகளை எல்லாத்தையும் உள்ளே அனுப்பும். அனுப்பின உடனே அது கட என்று தன்னுடைய முற்பிறவி அனுபவங்கள் ஊடாக இந்த பொருள் என்ன என்று ஆராய்ந்து இது இந்த புத்தி மனம் கண்டு அனுப்பிய பொருள் இன்ன பொருள்தான் என்பதை உடனடியாக தீர்மானிக்கும். பாருங்க, கண்ணில் தெளிவில்லாத காட்சியாக இருந்தது. பிறகு மனம் ஆராய்ந்தது, புத்திக்கு வந்த உடனே நிச்சயிக்கப்படுகிறது இந்த பொருள் இன்ன பொருள் தான். எப்படி நிச்சயித்தென்றால் தன்னிடம் கிடக்கிறதாகிய பழைய ஃபைல்களை பார்த்து, அனுபவங்களை பார்த்து இது இன்ன பொருள் என்று தீர்மானிக்கிறது. அங்கேதான் சவிகற்ப காட்சி என்கின்ற காட்சி தோன்றுகிறது. அது வரைக்கும் நீங்கள் கண்ணிலே காணுகிற பொருள் இன்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த பேக்கதையை விடுங்கள்,
இந்த எங்களுக்கு உடனே புத்தகம் தெரிகிறது என்றால் அது இந்த நான் சொன்ன இந்த ஓட்டம் மிக வேகமாக நிகழ்கிற ஒன்று. கண்ணிலை பட்டு மனதுக்கு போய் ஆராய் இப்ப நான் சொல்லுவது போல நின்று நிதானிச்சு ஆராயிர வேலை இது அது ரொம்ப ஸ்பீடா நடக்கிறதுனாலே கண்ணிலே படுகிறது, மனதுக்கு போகிறது, புத்திக்கு போகிறது, தீர்மானித்து வெளியிலே வந்து ரொம்ப வேகமா நடக்கிறதுனாலே இது உடனே நிகழ்வது போல எங்களுக்கு ஒரு 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 மாயை தோற்றம் ஏற்படுகிறது. நான் திருக்குறளிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தீப்பந்தம் சுத்துவது, தீப்பந்தத்தை காட்டி சுத்தினால் ஒரே நேரத்திலே நெருப்பு எல்லா இடமும் வட்டமாக தெரிகிறது. ஒரு ஒரு நெருப்பு பந்தத்தை ஒரு கயிறிலே கட்டி சுத்துகிற பொழுது உங்கள் அங்கங்கு தெரியும். ஒரு வேகமாக சுத்தினோடனே நெருப்பு வட்டமாக தெரியும். ஆனால் அந்த நெருப்பு ஒரு இடத்துல நிற்கத்தான் வாய்ப்பு, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல வட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி வட்டமாக தெரிகிறது என்றால் அதனுடைய வேகம் காரணமாக எல்லா இடத்திலும் இருப்பது போல தோன்றும். அதுபோலத்தான் நமக்கு தோன்றுகிற காட்சிகளும் என்ன நடக்கிறது என்றால் அது அவ்வளவு வேகமாக வேலை செய்வதனாலே உடனே நான் இதை புத்தகத்தை பார்க்கிறேன் என்று நான் நினைக்கிறேனே அதுக்கு இடையில இவ்வளவு நடந்து மனம் ஆராய்ந்து புத்தி நிச்சயித்து பிறகு புத்தி அந்த செய்தியை மனதுக்கு அனுப்பும். அனுப்பின உடனே மனம் என்ன செய்யும் என்றால் தனக்கு பிடித்த செய்தியாக இருந்தால் மகிழும், பிடிக்காத செய்திகள் என்றால் அது வெறுப்படையும், ரெண்டுக்கும் முடிவில்லாதவர்கள் என்றால் மயக்கம் அடையும். இதெல்லாம் மனதிலே திரும்பி நிகழும். மனம் என்பது ஒரு கருவி, அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதுக்கென்று ஒரு அறிவு கிடையாது. நான் சொன்ன எல்லாமே கருவிகள் தான், அவற்றுக்கென்று அறிவு கிடையாது. இவற்றுக்கு உள் நின்று இந்த கருவிகளை கொண்டு வாங்குவது ஆன்மா. இதுதான் இந்த காட்சி முறைமை. நிர்விகற்ப காட்சியாக இருந்த ஒன்று இதுக்குள்ளாலே போய் வெளியிலே வருகிற பொழுது சவிகற்ப காட்சியாக வருகிறது. இதைத்தான் காட்சி பிரமாணத்தை பிரிக்கிற பொழுது சொன்னார்கள், முதல் வாயில் காட்சி அல்லது பொறியிற் காட்சி என்று சொல்வார்கள். இந்த 5 உறுப்புகளிலே வருகிற நிர்விகற்ப காட்சிக்கு வாயிற் காட்சி என்று பெயர். அதற்கு பிறகு அது உள்ளே போய் ஆராய்கிற பொழுது மனம் முதலியவற்றால் ஆராய்ந்து நிச்சயிக்கப்படுகிற பொழுது நிர்விகற்ப வெளியிலே இருக்கிற பொழுது நிர்விகற்ப காட்சியா இருந்தது உள்ளே சவிகற்ப காட்சியாக மாறும். அந்த கர்ணங்களிலே நிகழும். சவிகற்ப காட்சியாக மாறின உடனே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்படும் என்று சொன்னேனே, அதற்கு தன்வேதனை காட்சி என்று பெயர். 3 காட்சி சொல்லியிருக்கு. வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. வாயில் காட்சி என்பது பொறியியலில் நிர்விகற்பமாக நிகழ்வது. மானத காட்சி என்பது மனம் முதல் கேள்வி என்றபடியால் சொல்லியிருக்கிறது. 3ம் சேர்ந்து அந்த பொருளை நிச்சயிப்பது மானத காட்சி. நிச்சயத்தோட உடனே ஏற்படுகிற இன்ப துன்பம் என்பது அடுத்ததாக இருக்கக்கூடிய தன்வேதனை காட்சி. இந்த 3 காட்சி உண்டு. இது சாதாரணமாக எல்லாருக்கும் நிகழும். எந்த பொருளை பார்க்கிற பொழுதும் இந்த 3 காட்சியும் நிகழ்ந்துதான் நாங்கள் ஒரு காட்சியை காண்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காட்சி பிரமாணம் என்ற ஒன்று 3ஆக பிரிந்தது. வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி என்றால் 3வது ஒரு யோக காட்சி என்று ஒன்றை சொல்லுகிறார். அது என்ன யோக காட்சி என்று கேட்டால், கண் பார்த்தது நிர்விகற்பமாக பார்த்தது, உள்ளே போனோம்னா மனம் முதலியவை சவிகற்பமாக கண்டு கொண்டன. அதனாலே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்பட்டது என்றால் அந்த மனம் என்பது ஆன்மாதான். ஆன்மா அறிவு மனதுக்குள்ளே போய் இன்ப துன்பங்களை பெறுகிறது. இது நாம் விளங்கி கொண்ட ஒன்று. ஆகவே நமக்கு ஒன்று தெரிகிறது, இந்த கருவிகளுக்கூடாக கண்டது ஆன்மா. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண் முதலியவை பஞ்சபூதங்களுடைய காரியங்கள், அதுபோல அந்த கரணங்களும் பஞ்சபூதங்களுடைய உள்ளே இருக்கக்கூடியது காரியங்கள் தான். ஆகவே இவை இவற்றுக்கு அறிவில்லை. கண்ணுக்கு அறிவு கிடையாது. அறிவு இருந்தால் செத்த பிறகு முருகனுடைய கண் தெரிய வேண்டும். கண்ணுக்கு அறிவில்லை, காதுக்கு அறிவில்லை. அப்ப எப்படி இவையெல்லாம் தெரிந்தது என்றால், அறிவுள்ள ஒரு பொருள் நம் உடம்புக்குள்ளே எங்கோ ஒரு இடத்திலே சூக்மமாக இருக்கிறது. அதுக்கு ஆன்மா என்று பெயர். ஆன்மாதான் இந்த கருவிகளுக்கு கூடாக காட்சிகளை இதுவரை கண்டு கொண்டிருந்தது. அப்போ உடம்புக்குள்ளே ஆன்மா நிற்கும் வரைக்கும் காட்சி காண அதற்கு இந்த கருவிகள் தேவைப்பட்டன. நீங்கள் நினைத்து பாருங்கள், விஞ்ஞான ஆராய்ச்சியிலே கூட என்ன செய்கிறோம் என்றால், இப்ப தொலைநோக்கு கண்ணாடியை வைத்து ஒரு கிரகத்தை பார்க்கிறோம். இப்ப தொலைநோக்கு கண்ணாடி வைத்து பார்த்தால் தெரிகிறது, ஒரு எங்கேயோ இருக்கிற கிரகம் தெரிகிறது. ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு கண்ணிலே குறை. அப்போ அவர் என்ன செய்கிறார், ஒரு கண்ணாடி எங்களை போல ஒரு கண்ணாடி போட்டுக் கொள்கிறார். கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறது. கண்ணாடி போடும் வரைக்கும் தெரியவில்லை, கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறது. இப்போ நான் கேட்கிறேன்,
காட்டியது, அந்த காட்சியை காட்டியது தொலைநோக்கு கண்ணாடியா அல்லது கண்ணாடியா கண்ணா? இந்த கேள்வி எழும்புகிறதல்லவா? என்றால் தொலைநோக்கு கண்ணாடி இல்லாமல் காட்சி முதல் தெரியவில்லை. பிறகு தொலைநோக்கி கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி இல்லாமல் தெரியவில்லை. பிறகு கண்ணாடி இருந்தாலும் கண் இல்லாமல் தெரியவில்லை. இந்த மூன்றுமே நம் காட்சிக்கு துணை செய்கின்றன. ஆனால் மூன்றும் கருவிகள் தான். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளும். மூன்றும் கருவிகள் தான். எப்படி கண்ணுக்கு கண்ணாடி கருவியோ அதுபோல பிறகு கண்ணாடி கூடாக பாணுகிற தொழில்நுட்ப கண்ணாடி கருவியோ எல்லாமே கருவிகள் தான். இந்த கருவிகளை பயன்படுத்தி காட்சிகளை காணுகிற ஆளுக்கு ஆன்மா என்று பெயர். என்றால் அவர் ஒரு ஆள் தான், அறிவுள்ள ஒருவரால் தான் இதை காண முடியும். இவருக்கு இந்த கருவிகள் ஏன் தேவைப்படுகிறது என்றால், இவர் உடம்பளவிலே சிறைப்பட்டு கிடக்கிறார். இந்த ஆன்மாவுக்கு அறிவுக்கே வியாபகம் என்பது ஒரு பொது இயல்பு. அறிவு என்பதற்கு வியாபகம் என்பது எப்பவும் ஒரு பொது இயல்பு. ஒரு சுடரை நீங்கள் ஏற்றி வைத்தால் அந்த ஒளிவு உடனே பரவும். அதை யாரும் அடைக்க முடியாது. அடைக்க வேண்டால் அதை கொடுத்துக்குள்ளே வச்சு ஏற்றி இவ்வளவு தான் என்று பண்ண வேண்டும். அதனால்தான் அறிவுக்கு நாங்கள் ஒளியை ஓமானம் சொல்லுகிறது என்று சொல்வது. அது வியாபகப்படும் அறிவு. அதுபோல அறிவு எங்கிருந்தாலும் வியாபகப்படும். ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறதே, அதுவும் வியாபகப்பட வேண்டும் தானே என்று கேட்டால், அதை நாங்கள் குடத்துக்குள்ளே வைத்திருக்கிறோம். அந்த குடம் தான் இந்த உடம்பு. அப்போ ஆன்மா என்கின்ற அந்த ஒளி வியாபக அறிவு பொருள் குடத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறது. ஆகவே குடம் அளவு தான் அதனுடைய வெளிச்சம். ஒரு விளக்கை குடத்துக்குள்ளே வைத்தால் அந்த குடம் அளவு வெளிச்சம் தெரிவது போல, ஆன்மா என்ற அறிவு பொருளை உடம்புக்குள்ளே வைத்தபடியால் அந்த ஆன்மாவுக்கு உடம்பளவிலேதான் அதனுடைய அறிவு வியாபகம் இருக்கிறது. இப்ப என்ன செய்தார்கள் நம் பெரியவர்கள் என்றால், ரொம்ப அறிவு பற்றி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த அணு முதலியவெல்லாம் சொல்றதுல லேசான வேலையில் எப்படி அணு இருக்கிறதுன்னு தெரிந்ததே ஒரு பெரிய வேலை. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இந்த விஷயங்களை எல்லாம் இந்த கருவிகள் கொண்டு காணுகிற ஆள் ஆன்மா. நேரடியாக ஆன்மாவே கண்டுவிட்டால் இந்த கருவி செலவுகள் இல்லை என்று அவர்கள் முடிவு பண்ணினார். இப்ப கூட பாருங்கள், விஞ்ஞானத்தினுடைய தேடுதல்களிலே பெருந்தொகை செலவு என்பது கருவிக்கான செலவுதான். இங்க இருந்து ஒரு ராக்கெட்டை தயாரித்து அதை அங்கே அனுப்பி அதுக்கூடாக நாம் செய்கிற வேலை என்றால் அது அங்கே போய் இறங்குகிறது, அது ஒரு கேமராவை கொண்டு போகிறது, அங்கே செவ்வாய் கிரகத்தை படம் பிடிக்கிறது, திருப்பி அனுப்புகிறது. அந்த படம் அந்த கருவி கூடாக இங்கே வருகிறது. பிறகு இங்கே வந்த உடனே அது ஒன்றொன்று கூடாக பார்த்து அதை ஒரு விஞ்ஞானி கண்ணாலே பார்க்கிறான். கண்ணாலே பார்த்த உடனே அவனுக்கு நிர்விகற்ப காட்சி ஏற்பட்டு, பிறகு சரிகற்ப காட்சி ஏற்பட்டு ஆன்மா முடிவு செய்கிறது இது என்ன காட்சி என்று. இங்க பாருங்கள், முடிவு செய்ய போகிறவர் அறிவு பொருளாகிய ஆன்மாதான். ஒரு விஞ்ஞானியினுடைய ஆன்மாதான் இந்த விஷயத்தை முடிவு செய்ய. அவருக்கு இதை விடவும் செய்வதற்கு இத்தனை கருவி தேவைப்படுகிறது. நம் பெரியவர்கள் இதையெல்லாம் செய்திருப்பார்கள் போல இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏன் இந்த கருவி செலவில்லாமல் காட்சியை காண முடியாதா என்று ஆராய்ந்திருக்கிறார். அப்படி ஆராய்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முடிவு, உடம்புக்குள்ளே அகப்பட்டிருக்கிற இந்த ஆன்மாவை அதிலிருந்து வெளியே வியாபிக்க செய்தால் கருவிகள் எதுவும் இல்லாமலே காட்சியை காணலாம். காணும் பொருளே காணுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? மேலோட்டமா வச்சிருக்கதானா? கண் காண்பதற்கு இந்த கண்ணாடி தேவை அல்லவா? நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு டாக்டரிடம் போய் ஆபரேஷன் பண்ணினோடனே கண்ணாடி இல்லாமலே கண் காண்கிறது அல்லவா? அதுபோல இந்த கருவிகள் எதுவும் இல்லாமல் ஆன்மாவை காண பண்ண முடியாதா என்று அவர்கள் ஆராய்ந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு வழி தெரிந்தது. இந்த உடம்பென்ற எல்லையை உடைத்து கொண்டு ஆன்மாவை வியாபக பண்ணினால், உடம்புக்கு அப்புறமாக ஆன்மா போய்விட்டால் பிரபஞ்சம் முழுவதும் அது வியாபிக்கும். அப்படி வியாபித்தால் எங்க என்ன இருக்கிறதோ அத்தனையும் அது காணும். இப்போ உடம்புக்குள்ள இருக்கிறபடியால் தான் அது குறிப்பிட்ட ஒரு கருவியை வைத்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றாக காணுகிறது. எப்படி என் உடம்பிலே நடக்கிற எல்லாவற்றையும் ஆன்மா உணர்கிறதோ அப்படி பிரபஞ்சத்திலே ஆன்மா வியாபித்து விட்டால் பிரபஞ்சத்திலே இருக்கிறது முழுவதும் தெரியும் என்று அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இதை வெளிப்படுத்தலாம் என்பதற்கு தான் அவர்கள் யோகத்தை ஒரு வழியாக கண்டுபிடித்தார்கள். யோக முயற்சியினாலே உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை வெளிக்கொணர்ந்து விரிக்கிற ஒரு வழியை கண்டுபிடித்தார். அப்படி வெளிக்கொணர்ந்து விரித்து கருவிகள் எதனுடைய துணையும் இல்லாமல் காணும் பொருளையே காண வைப்பது. பாருங்கள், நம்முடைய ஆன்மா அறிவு வியாபித்தால் இப்ப செவ்வாய் கிரகத்திலே வியாபிக்கும். ஒரு கருவியும் தேவையில்லை. செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்கிறதுங்கிறது இந்த ஆன்மாவுக்கு தானாக தெரியும். அந்த வியாபகத்தின் மூலம் தெரியும்.
அப்படி வியாபக பண்ணி ஒரு விஷயத்தை காண்பது என்ற ஒரு முடிவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படி ஆன்மாவையே வியாபகம் பண்ணி ஒரு காட்சியை காண்பதற்கு யோக காட்சி என்று பெயர். நான் ஏதோ புதிதாக உங்களுக்கு தெரிந்ததை தான் சொல்லுகிறேன். ஒரு மீட்டலாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே காட்சி என்பது உண்மையை கண்டுபிடிக்கிற மூன்றிலே ஒன்று. அந்த காட்சி மூன்றாக பிரிகிறது. முதல் நிலையிலே அது புறக்காட்சி, வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி என்று மூன்றாக பிரியும். இந்த மூன்றுக்கும் கருவிகள் துணை தேவை. கருவிகள் இல்லாமல் ஒரு காட்சி காணத தேடுதலிலேதான் நம் பெரியவர்கள் யோகத்தினூடாக ஆன்மாவையே வியாபிக்க பண்ணி காட்சிகளை காணும் முறை கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காட்சிக்கு யோக காட்சி என்று பெயர். இந்த விஷயத்திலே இன்னும் ஒன்றென்று சொல்ல வேண்டியிருக்கிறது. யோக காட்சியாலே காணப்பட்ட விஷயத்துக்கு அதற்கு ஒருவர் யோக காட்சி உடையவராக இருந்து ஒன்றை சொன்னால் அதில் ஆராய்ச்சிக்கு இடமில்லை. அதனால்தான் நாம் ஆகம பிரமாணம் என்று ஒரு பிரமாணம் சொல்லுகிறோம். மூன்று பிரமாணத்திலே காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம் சொல்லுகிறவர்கள் யார் என்றால், பொதுவாக படிக்கிற பொழுது சொல்லிவிடுவார்கள் ஆகம பிரமாணம் உயர்ந்தவர்கள் சொல்லுகிறது என்று சொல்வார்கள். அப்ப எல்லாரும் உயர்ந்து, இப்ப யார்தான் உயர்ந்தவர் இல்லை என்று நினைக்கிறார்கள். எல்லாரும் தங்களை உயர்ந்தவர் தான் நினைக்கிறார்கள். அப்ப எல்லாரும் சொல்லுகிற பிரமாணம் ஆகம பிரமாணம் ஆகுமா என்றால், ஆகம பிரமாணத்துக்கு ஆராய்ச்சி கூடாது, அப்படியே ஒத்துக்கொள்வது என்றுதானே ஆகம பிரமாணத்தை வைக்கிறோம். ஆகவே ஆகம பிரமாணம் யார் சொல்லலாம் என்றால், எவனுக்கு யோக காட்சி வருகிறதோ அவன் சொல்வதுதான் ஆகம பிரமாணம். அதிலே மாற்றங்களுக்கு இடம் இருக்காது, அப்படியே இருக்கும், ஒத்துக்கொள்வது. இப்படி ஒரு முறை இருக்கிறது என்பது இன்னும் நம் விஞ்ஞான அறிவுக்கு வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனாலேதான் நம்முடைய பஞ்சாங்க முறை உங்களுக்கு தெரியும். 2 பஞ்சாங்கம் வைத்துக்கொண்டு அல்லாடுகிறார்கள். ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கக்காரர் சொல்லுவதை பெருமைப்பட்டுக் கொள்வது தங்களுடைய பஞ்சாங்கம் கருவிகளாலே நுட்பமாக கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக அவர்கள் சொல்வது நாசாவினுடைய முடிவும் எங்களுடைய முடிவும் ஒன்றாக இருக்கிறது என்பார். ஏனென்றால் விஞ்ஞான முடிவுதான் அவர்களுடைய இறுதி முடிவு என்று நினைக்கிறார்கள். நாசாவினுடைய கருவிகள் கூர்மைப்பட நாசாவினுடைய முடிவு மாறும் என்பதை இவர்களுக்கு விளங்காது. சில காலத்துக்கு முன்பு 2 புது கிரகங்கள் இருப்பதாக அறிவித்தார்கள் விஞ்ஞானிகள். நெப்டியூன், புளூட்டோ, இது 2 கிரகங்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதே விஞ்ஞானிகள் எல்லாம் கூடி அவைக்கு கிரக அந்தஸ்து இல்லை என்று தீர்மானித்தார்கள். பதவி கொடுத்து பதவி பறித்தார்கள். இதெல்லாம் கருவி கூர்மையாலே நிகழ்வது. இன்றைக்கு இருக்கிற கருவி நாளைக்கு இன்னும் கூர்மையாக போறது. கூர்மையான போனால் காட்சி மாறும். ஆனால் யோக காட்சியிலே ஒரு செய்தி வந்தால் மாற இடம் இல்லை. ஏனென்றால் அது காணும் பொருளே காணுகிறது. அதனால்தான் ரிஷிகளுடைய யோக காட்சியிலே வந்த பஞ்சாங்கம் தான் வாக்கிய பஞ்சாங்கம். அதுதான் எங்களுடைய முடிவாக இருந்தது. ஆனால் என்னவென்றால் அதை வாக்கிய பஞ்சாங்க அமைப்பு சரி, வாக்கிய பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்கிறவனுக்கு அறிவு இல்லாதாலே அதிலேயும் பிழைகள் வந்து விடுகிறது. இது ஒரு உபரி செய்தியாக நான் சொன்ன செய்தி. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யோக காட்சி என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த காட்சி அப்படியே உண்மையாக இருக்கும். அதனாலேதான் இந்த நூலாசிரியர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்ப பூதத்துக்கு இதுதான் அணுவடிவம் என்றால், ஒருவேளை உங்களுடைய விஞ்ஞானத்தோடு இது மாறுபட்டால் அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் என்றால், இவன் யோக காட்சியில சொன்னதான் சரியா இருக்கும். இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு கருவிகள் கூர்மையான பிறகு உங்களுடைய விஞ்ஞானம் இந்த அணுவடிவம் தான் இருக்கிறது என்ற உண்மையை நோக்கி நகரும் என்று நான் உறுதியாக நம்புவேன். என்றால் அதனாலதான் அந்த நூலாசிரியர்களும் யோக காட்சியால் நிகழ்ந்தது. அதுபோல இப்ப சொல்லப்பட்டதாகிய நிறம், பூதங்களுக்குரிய நிறமும் யோக காட்சியாலே காணப்பட்டது. ஆகவே அதை ஒத்துக்கொள்வதை தவிர வழி இல்லை. அப்படியானால் இன்றைக்கு மாறுபடுகிறது என்றால் நீ இன்னும் தேடிக்கொண்டிரு, ஒரு நாளைக்கு அது சரியாக வரும் என்பதுதான் பதில். இன்றைக்கு இந்த அளவில் இந்த வகுப்பை நிப்பாட்டி இதுல இருந்து நாளைக்கு தொடரும். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.